வணக்கம். காந்திகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஓகே. இன்றைக்கி மழைனாங்க ஒன்றும் அவ்வளோ மழை இல்லை. ஒரு சமயம் அந்த சைடு மழை பெய்யுதா என்னான்னு தெரியல. இன்னொன்று இப்போது டிவியில் பார்த்தாலே அந்த தென்காசி அது மாதிரி இடத்துல சில இடத்துலலாம் நீர்நிலையத்தில் வீடு கட்டிங்க நிறைய இடத்துல அங்கன்னு கிடையாது, எல்லா இடத்துலையுமே சொல்கிறது தான். இந்த வேலைத்தியில் கூட சொல்கிறாங்க, பள்ளிகள்னு சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. நீங்கள் நீர்நிலையில் வீடு கட்டிங்க, அதனால் நாங்கள் அப்படின்ட்டு ஜேசிபி போட்டு அந்த பில்டிங்லாம் இடிக்கிறாங்க. அந்த மக்கள்லாம் திடீர்னு இட்டா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வியாக இருக்குது. கவர்மெண்ட் சொல்கிறதும் நியாயமாக இருக்குது, பப்ளிக் சொல்கிறதும் நியாயமாக இருக்குது. ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தர் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா, நான் 40 வருஷமாக இருக்கேன், நான் 2 தலைமுறையாக இருக்கேன்றாங்க. இது வீடு அந்த லேண்டு வாங்கும்போது அந்த லே அவுட் பார்ப்பாங்க, பார்த்துட்டு இது எம்எம்டி அப்ரூவ்டும் தராங்க. இது கொடுத்த பிறகு அவன் இபிலே அவங்க கரண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரோடும் போடுறாங்க. முக்கியமாக எலெக்ஷன் டைமில் அந்த வழியாக தான் எலெக்ஷன் ஓட்டும் கேட்குறாங்க, இவங்க ஓட்டும் போடுறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கும் தொகுதி ஒன்று ஒதுக்கி, பூத்துன்னு ஒன்று ஒதுக்கி நீங்கள் ஓட்டு போடலான்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இந்த நீர்நிலையம் ஏரியா தெரியல. மழை பெய்யும் போது இந்த தண்ணிங்களாம் ரோட்டில் வந்துடுறது. இவங்க மற்ற ஏரியாவை காப்பாற்றுறதுக்கு சில ஏரியாக்கள் உடைக்கப்படுறது உண்மை. அது சரிங்களா? அதாவது நான் என்ன சொன்னேன், அப்போ அவங்களுக்கு நான் எங்கே போகணுன்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வியாக இருக்குது. அதுக்கு நம்மகிட்ட ஆன்சர் இல்லை. அதாவது என்ன, எங்கே நீங்கள் இங்கே போயிடுங்க, காலி பண்ணிட்டு போயிடுங்க, வீடை பூட்டின்னு வெளியே போயிடுங்க, நீங்கள் முகாம் இருக்குது அங்கே போயிடுங்க. எப்படிங்க போக முடியும்? நம்ம வீடெல்லாம் வச்சுட்டு எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இதெல்லாமே இருக்குது. இதை விட்டு நம்ம எங்கே அங்கே போக முடியும்? போய் வந்தால் அது இது இங்கே இருக்குமா, இல்லை மற்றவர்களால் எடுக்கப்படுமா, இல்லை தண்ணியால் கெடுக்கப்படுமா, இப்படிலாம் இருக்குது. அதாவது இது ஒன்றும் புரியல. அது இது சரியான சொல்யூஷன் யாருக்கும் தெரியலையா, ஒன்றும் புரியல. அதான் விஷயம். கட்டாமல் இருந்திருக்கலாம். இவங்க 40 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னா கூட சரி நம்ம ஏதோ ஏரியில் கட்டோம் அப்படின்னு அவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. 40 இயர்ஸாக இருக்காங்க. சில பேர் அவங்க அம்மா காலத்துலேருந்து இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு 60 வயசுலேருந்து இறந்துருப்பாங்க. இந்த பையன் வந்திருப்பான், இவன் ஒரு 30 வயசில் இருக்கும். இவங்க லைஃப் போகும்போது இருக்குது. இவ்வளோ காலம் வரும்போது அது எப்படின்னு அது தெரியல. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, திடீர்னு அவங்க காலி பண்ணால் எங்கே போகிறேன்னு தெரியல. ஆனால் தகுந்த ஏரியா இடம் கொடுத்தா அவங்க போகிறேன்றாங்க. நிறைய இருக்குது. போயிட்டால் கூட அங்கே போயிட்டு இவன் ரேஷன் கார்டை மாற்றணும், கேஸ் மாற்றணும், எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது. அது எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் இருந்தவனுக்கு இது வந்தால் அவனுக்கு இதில் ஏதோ ஒன்று அப்படின்னு போயிடுவான். அதாவது வேறு இடத்துக்கு போயிடுவான். எதுவுமே இல்லாதவனுக்கு இது வந்தால் அவனுக்கு இது தாங்க எல்லாம். அதனால் அவனால் என்ன பண்ண முடியும்னு தெரில. அதை இந்த டிவியில் பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பப்ளிக் இந்த குழந்தைங்க வச்சுட்டு கஷ்டப்படுறது, பெரியவங்க நடக்க முடியாதவங்க தூக்கிட்டு போகிறாங்க வராங்க, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு ரொம்ப பிரேக் ஆகுது. அந்த விஷயம் வேறு இல்லை. சரி, கொஞ்சம் நம்ம ஜாலி மைண்டுக்கு போவோமா? இது மழை காலம் முடிஞ்சால் எல்லாம் சரியாக போகிறோம். மழை காலம் டைமில் தான் இங்கே பாலம் கட்டணும் அது கட்டணும்னு சொல்கிறோம். வெயில் காலம்னா அதை மறந்துடும். அதுதான் விஷயம். ஓடு வீடு கூட நாங்கள் சின்ன வீட்டில் இருக்கும்போது ஓடு வீடெலாம் மழை காலத்தில் செம்மையாக விழுவோம். எல்லா இடத்துலையும் நாங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வைப்போம். அப்போது எங்கள் ஹவுஸ் ஓனர் வருவார், அவங்ககிட்ட சொல்லுவோம், வெயில் காலம் வரட்டும், ஜனவரி வரட்டும், எல்லாத்தையும் மாற்றிடும், ஓடே மாற்றிடும் போதுமா அந்த ரைட். நாங்களாம் பரவாயில்ல சந்தோஷம் வரும். ஜனவரி மாதம் அவர் வந்தால் கூட அவர் மறந்துடுவார். இல்லை நாங்கள் வீட்டில் டெனண்ட்டும் இவங்களும் மறந்துடுவாங்க. இது எப்போ வரும் ஞாபகம் வரும்? அடுத்த அக்டோபர் நவம்பரில் தான் ஞாபகம் வரும். அந்த டைமில் ஓடு மாட்டினா மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஆமாம் வெயில் காலத்தை இது மாதிரி இதுதான் தள்ளியும் போகுது. அதனால் சில தப்புகள் நம்ம மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே. ஒரு இது ஒரு நல்ல வேலையில் இருக்கான் ஒரு பையன். இது ஒரு ஜாலி மூட்டை எடுத்துக்கலாம். சரியா? இது யார் அட்டாக் பண்ண ஃப்ரீயாக எடுத்துக்கலாமே. நல்ல ஒரு 70,000 சம்பளத்தில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு என்னென்னா ஃபேஸ்புக்கில் ரொம்ப விரும்பி போவார். அதில் அவர் சில ஃபேஸ்புக் ஐடியெலாம் போய்ட்டு அவர் லைக் பண்ணுவார். அதில் சில வேண்டத்தக செயலெலாம் செயலுவார். நான் இது இப்படி இருக்கேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவரை பற்றி அவரே பெருமையாக பேசுவார். அவருக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி யாரா வந்துச்சுன்னா அதை அப்செட் பண்ணிப்பார். அப்படின்னு அதை பற்றி ஜாலியாக இருப்பார். அப்படி இருக்கும்போது இது அவர் ரொம்ப டைம் பாஸில் ஒரு பொழுதுபோக்கவே எடுத்துக்கினா, அவனுக்கு கல்யாணமும் பண்ணிடுறாங்க அவங்க வீட்டில். இருந்தாலும் அவர் இந்த பழத்தை மறக்காமல் இதுலேயே ஜாலியாக போகிறார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு ரெக்வஸ்ட் வரும். அதாவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு லேடி ஒன்று பண்ணுறாரு. பார்த்தோன்னே என்னடா அது எப்பவுமே வரும், வந்தால் நம்ம அதை இக்னோர் பண்ணலாம், இல்லை ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு இது பார்க்குறேன். அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு ஓகே கொடுக்குறாரு. அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிறாங்க இவர்கிட்ட. பேசிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க,
யூ ஆர் லுக்கிங் ஸ்மார்ட் ஆட் புட் அந்த மாதிரி தெரிஞ்ச இங்கிலீஷில் அடிச்சோன்னே இவர் அண்ணன் ஃப்ளாட் ஆகிட்டார். இவர் என்ன பண்ணுறாரு, சரின்ட்டு இவரும் நீங்களும் நல்லா இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் இந்த ஏரியா இருக்கேன். அப்படியா, நான் எங்கே இங்கே தான். அப்போ இங்கேருந்து ஒரு 1/2 தான், பரவாயில்ல ஒன்று கொஞ்சம் அப்படியே திக்காகிடுறாங்களே. இந்த டைமில் அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்கன்னு. இல்லை எனக்கு மேரேஜ் ஆகிடும், நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்றாரு. ஓகே. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வர சண்டே ஃப்ரீயா அப்படின்றாங்க. ஏன் என்ன விஷயம்னு, இல்லை எங்கள் வீட்டுக்கு வரதுன்னா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உடனே இவர் மனக்குதிரை ஓட்டுறார். என்னடா இது, அந்த அம்மா நம்மளை கூப்பிட்றாங்க. ஓகே நம்ம சண்டே போயிட்டு வருவோம், இங்கே வீட்டில் இருக்குதா அங்கே போவோன்ட்டு இவரும் ரைட் நான் ஃப்ரீ தான் அப்படின்னு நினச்சி சொல்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, வரும்போது ரொம்ப சிம்பிளாக வாங்க, ஆர்டினரி ட்ரெஸ்ஸில் வாங்க, ரொம்ப இதெல்லாம் வேணாம், ஸ்டைல்லாம் வேணாம், சிம்பிளாக வாங்க, கார்லலாம் வராதிங்க, 2 வீலர் எடுத்துகிட்டு வாங்க. ஏன் என்ன விஷயம், இல்லை எங்கள் வீட்டுக்காரர் அன்றைக்கி வெளியூர் போயிடுவார், அவர் சப்போஸ் வெளியே போயிட்டு வந்துட்டா கூட நான் வந்து வீட்டில் நீங்கள் இருக்கும்போது அவர் வந்துட்டா கூட நான் வந்து இவர் வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்ண வந்திருக்காரு, வீட்டு வேலைக்கு செய்ய வந்திருக்காரு நான் சொல்லிவிடுவேன். ஓ அப்படியா, ஓகே ஓகே நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக காத்தால ஒரு 9:30 மணிக்கெலாம் போயிடுறாரு. போனால் அவங்க வீட்டில் போகிறாரு, அவங்க ஹஸ்பண்ட் வர்றார் அந்த வீட்டில் வந்துட்டு, யார் நீங்கன்றார். ஒன்று இந்தம்மா வராங்க, ஐயா நான் தாங்க ஹவுஸ் கீப்பிங்காக வீட்டில் வேலை இருக்குல்ல அதுக்காக நான் வர சொல்லியிருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி வாங்கிக்க, என்ன வேலையாக வாங்கிக்குவேன். உடனே இந்தம்மா வராங்க, அவங்ககிட்ட ஒரு அவர் இருக்காருன்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் முதல்ல இந்த ரூம்லாம் ஒட்டரை வச்சுருங்க, க்ளீன் பண்ணுங்க. சரின்ட்டு அவன் பாட்டு என்ன பண்ணான், இந்த மாதிரி தானே சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்ட் போன பிறகு நம்ம ஃப்ரீயாக இருக்கலான்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது ஒட்டரை அடிக்கிறாரு. அந்த ஹஸ்பண்ட் வந்து இருக்கிறாரு, ஒரு 10:30 மணி ஆச்சு, ஏதோ பேசுகிறாரு, ஃபோன் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு, அதெல்லாம் இவர் கேட்டுன்னு இருக்கேன். சரி நான் 12 மணிக்கு வந்துடுறேன், 12 மணிக்கு வந்துடுறேன், ஓகே 12 o'clock நான் ஐ வில் பி தேர் அப்படின்றார். கொஞ்சம் இங்கிலீஷ் தகராறுல அதான் அது கொஞ்சம் ஸ்பீடில் என்ன வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே இவர் நினச்சிக்கிறார், ஓகே 12 மணி இருந்தாலும் போயிட்டானா நம்ம நிம்மதி ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கலாம். 12 மணி ஆனோடனே 12:30 சொன்னால் ஒய்ஃப் போயிட்டேன், அம்மா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா, ரெடி ஆகிடுச்சுங்க, ஓகே நான் சாப்பிட்டு நான் போகிறேன், எனக்கு ஈவினிங் தான் ஆகும் வரத்துக்கு, ஓகேவா, அதுக்குள்ளே நீ இவரை வச்சு நீ வீடை பார்த்து. நான் பார்த்துறாங்க, இவர் அதுதான் வர வச்சுக்கிறேன். இப்போ அந்த வேலையை முடிச்சாப்பா, இப்போ இந்த ரூம் வந்துருப்பா, இந்த ரூம் முடிச்சுட்டு மாடிக்கு போய்ட்டு அந்த கார்டனிங் அந்த செடியெல்லாம் வெட்டிடு அப்படின்னு இவர் எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சீசர்லாம் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணுறாரு, என்னென்னோ பண்ணின்னுக்கிறார். அவர் வீட்டு வேலையை டெக்கரேட் பண்ணுறாரு, நீட்டாக பண்ணுறாரு, ஒட்டெல்லாம் வச்சு கார்டன்லாம் பண்ணுறாரு. இவர் மத்தியானம் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு 2 மணிக்கு கிளம்புறாரு. கிளம்பி கார் எடுத்துன்னு போகிறார். இந்த தோட்டக்கார மாதிரி வந்தார் பாரு இந்த நியூ நண்பர், அவர் என்ன பண்ணுறாரு, ஜாலியாக போய் கதவை திறந்து விட்டு அவர் வெளியே அமைச்சரும் கதவை லாக் பண்ணின்னு வந்துடான்ட்டு போய் கேட் தர. இல்லை நீ இருப்பா அப்படின்றார். இவர் காரில் போகிறாரு. இல்லை இருக்கட்டும் சார், உங்களுக்கு கேட் தந்து விட்றேன். சரி கேட் தந்துட்டு போனோடனே அப்பா ஒழிஞ்சாண்டா சாமின்ட்டு உள்ளே வராரு. மறுபடியும் பார்த்தா உள்ளே வராரு, அந்த ஒய்ஃப் அந்த அம்மா மேலே இருக்காங்க மாடியில். இவர் பார்த்து பரவாயில்ல அந்த ஆள் போயிட்டான் அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஆறு அடிக்குது, அதே காருக்கு வந்துடுச்சு. திறந்து விட்டு என்ன நேராக உள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு இல்லை இன்றைக்கி போகல, அவங்க வீட்டில் யாரோ வந்திருக்காங்கன்னா அதனால் இன்னைக்கு மீட்டிங் கிடையாது. சரி என்னம்மா வேலை வாங்கிட்டான்னு, சரி நான் மேலே இருக்கேன் நீ பார்த்துக்கோங்க. உடனே அவரும் சொல்கிறார், இப்போ இந்த டாய்லெட் கழுவிடு, அந்த டாய்லெட் கழுவு, இதை கழுவு, அதுக்கு எல்லாம் வேலை வாங்கும்போது கரெக்டாக மணி வந்து 5:30 மணி ஆகிப்போச்சு. இதுக்கும் அவர் டீயும் சாப்பிடல, ஏன்னா அவர் வந்தது வேறு ஐடியாவில், இந்த மாதிரி டீயும் கொடுக்கல, இவர் பாட்டு வேலை பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் போன பிறகு 5:30 மணி ஆனோடனே எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டார். வீடை ஒட்ட சரி நீட் பண்ணிட்டார், கார்டனிங் பண்ணிட்டார், பாத்ரூம் அது இது பெனாயெல்லாம் போட்டாச்சு, இது எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணிட்டார். பண்ணிட்ட உடனே சரிங்க மணி 5:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் போகாமல் தெரில, நீ கிளம்பிடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அவரும் சரின்றாரு. உடனே இவர் அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு, ஏமா அவர் கிளம்புற, அவருக்கு என்ன லேபர் அவருக்கு சொன்னார். ஐயே லேபர்லாம் இல்லைங்க, நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம்ல, அவங்க அமைச்சது தான் இவங்க, ஆனால் லேபர்லாம் அங்கே கட்டியாச்சு, நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன்ல அவங்க பேசிட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி. இவரும் என்னடா இது நம்மளுக்கு வந்த நேரம் இவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு போகிறோம், சரி இதுவும் நல்லது அப்புறம் பார்த்துலாம் சொல்லிட்டு அவர் போகிறாரு. அந்த டைமில் அவரே கேட்குறாரு, அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு ஒய்ஃபுக்கிட்ட, போன வாட்டி ஆயுத பூஜை வந்தார், அவரோட இது எவ்வளோ பெட்ரு இல்லை அண்ணா, ஏன் இந்த மாதிரி கேட்குறேன். இல்லை அவருக்கு சாப்பாடு போட்டு 2 வேளை டீ காஃபிலாம் கொடுத்தோம், இவர் 2 வேளை டீ மட்டும்தான் கொடுத்தோம், பைசா வேணான்ட்ட, பைசா தான் நம்ம அப்படி கட்டோம்,
இவர் அவரை விட நல்லா செய்கிறாரு. அப்போ தான் இந்த அளவுக்கு புரிஞ்சுது. இவங்க வீட்டு வேலைக்காக நம்மளை ஆன்லைனில், அதாவது ஃபோனில் ஃபேஸ்புக்கு ரெக்வஸ்ட் மாதிரி கொடுத்து கூப்பிட்ருக்கான்னு தெரிஞ்சுது. அதனால் இது ஒரு ஜாலியாக எடுத்துக்குமே. இப்படி கூட இருக்காங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. யாருன்னா கூப்பிட்டாங்கன்ட்டு ஈன்னு போயிடாதீங்க அப்படின்னு. இதை வந்து முழுக்க முழுக்க ஜாலியாக தான் எடுத்துக்கலாம். ஓகே, தமாஷா எடுத்துக்கலாம்.